புதன்கிழமை நடந்த பாதுகாப்பு அத்துமீறல் தொடர்பாக தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் இது தொடர்பாக விவாதிக்க வேண்டும். மத்திய உள்துறை அமைச்சர் இதற்கு பதிலளிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களையும் பதாகைகளையும் ஏந்தியவாறு அவைகளுக்குள்ளேயே நின்று தங்களது குரல்களை எழுப்பி வந்தார்கள். இந்த சூழ்நிலையில் நேற்று இது தொடர்பாக 13 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். மாநிலங்களவையிலும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி டெரிக் ஓபிரைன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். மக்களவையை பொறுத்தளவுக்கு திமுகவுடைய எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். அது உள்ளிட்ட 14 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் இன்று இந்த காலையிலிருந்து இந்த விவகாரத்தை, அதாவது புதன்கிழமை நடைபெற்ற அந்த பாதுகாப்பு அத்துமீறல் தொடர்பான சம்பவங்களையும் அதே போல இது தொடர்பாக பேச வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்த எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாகவும் எதிர்க்கட்சிகள் விவாதிக்க வேண்டும் என்றும் அதற்கு உள்துறை அமைச்சர் பதிலளிக்க வேண்டும் என்றும் குறைந்தபட்சம் அவர் பேச வேண்டும் என்பது தொடர்பாக கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். அதே போல உள்ளேயே இரு அவைகளுக்கும் உள்ளேயே பதாகைகளை ஏந்தியவாறு அவர்கள் தங்களது கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்ய ரத்து செய்யவும் வலியுறுத்தி வந்தார்கள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இன்று காலையில் காந்தி சிலையின் அருகே நின்று தங்களது எதிர்ப்பை பிரதிபலிக்கும் வண்ணமாக பதாகைகளை ஏந்தி கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பி வந்த சூழ்நிலையில் தற்போது 2 மணி வரை இன்று காலையிலிருந்து இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டது. எதிர்க்கட்சிகள் அவை கூடியதுமே 2 மணிக்கு சரியாக மீண்டும் அவை கூடியது. மக்களவையின் துணை சபாநாயகர் கிருத்தி பிரேம் அவர் தலைமையில் அவை கூடியது. அவை கூடியதும் உடனேயே எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து இதே முழக்கங்களை மீண்டும் எழுப்பினர். இதனால் அமளியின் காரணமாக இன்று நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் மாநிலங்களவையிலும் அதேபோல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து நாளை சனிக்கிழமை மற்றும் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் இரு அவைகளும் திங்கட்கிழமை தான் மீண்டும் நடத்தப்படும் அவை கூடும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சிகளுடைய தொடர் அமளியின் காரணமாக மக்களவை மற்றும் மாநிலங்களவை இன்று காலையிலிருந்து 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டு மீண்டும் அவை கூடிய போது மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக திங்கட்கிழமை தான் மீண்டும் அவை கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தொடர் முழுவதும் கனிமொழி உள்ளிட்ட எம்பிக்கள், திமுகவினுடைய கனிமொழி உள்ளிட்ட எம்பிக்கள் ஏற்கனவே சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சூழ்நிலையில் நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளும் வருகிற 18ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. எதிர்க்கட்சிகளுடைய கடும் அமளியின் காரணமாக மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலையில் ஒத்திவைக்கப்பட்டது இரு அவைகளும் மீண்டும் 2 மணிக்கு கூடும் என்று சொல்லப்பட்ட சூழ்நிலையில் 2 மணிக்கு மீண்டும் கூடிய போது எதிர்க்கட்சியினுடைய எம்பிக்கள் சேர்ந்து தொடர் அமளியிலும் முழக்கங்களையும் ஈடுபட்டனர். இந்த சூழ்நிலையில்தான் நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிலளிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்தார்கள். அதே போல எதிர்க்கட்சிகளுடைய எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை மீண்டும் வாபஸ் பெற வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியிருந்தனர். இந்த சூழ்நிலையில் இந்த வண்ண புகை கொண்டு வீசப்பட்ட விவகாரத்தின் குறித்து விளக்கமளிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தார்கள். இதையடுத்து அமளியின் காரணமாக மக்களவை மற்றும் மாநிலங்களவை இரு அவைகளும் டிசம்பர் 18ஆம் தேதி வரை, அதாவது திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. வினோதினி.